141:3 நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். நம்ம வாய்க்கு என்ன பண்ணணுமா? நம்ம காவல் வைக்கணுமா? இந்த உலகத்துல பாருங்க, வீட்டுக்கு காவல் வைப்பாங்க. எதை வச்சு காவல் வைப்பாங்க? வீட்டுக்கு காவல் எதை? நம்ம வெளியில போறோம் அப்படின்னா பூட்டு போட்டு ஒரு லாக் பண்ணிட்டு போவோம். அதை காட்டுல என்ன பண்ணுவாங்க? நாய் வளர்ப்பாங்க. பல ரகமான நாய்கள் காவலுக்கு வைப்பாங்க. ஏன் காவலுக்கு நாய் வைக்கிறாங்க? நம்ம வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் திருடனோ யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் வைக்கிறாங்க. ஆனா இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்ப நம்ம வாய்க்கு எதை வச்சு காவல் வைக்கணும் அப்படின்னா அவருடைய வசனம் தான். நீங்க நீதிமொழிகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. நம்ம வாயை நம்ம எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 3 பார்க்கிறோம், நாக்க குறித்து ஒரு அதிகாரமே எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வசனத்தை கேட்கறது மட்டும் அல்ல, அதன்படி நம்ம நடக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வாசல் இருக்குது. வாசலை எதுக்கு திறந்து வைக்கிறோம்? காலையில நல்ல காற்று வரணும், நல்ல வாசனைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றோம்? நம்ம திறந்து வைக்கிறோம். இதே பாருங்க, திறந்த உடனே தூசியும் திருடர்களும் தேவையில்லாத மனிதர்கள் உள்ள வரும்போது நம்ம அனுமதிப்போமா? நம்ம கதவை திறந்து வச்சிருக்கிறோம், தூசியா வருது, உடனே என்ன பண்றோம்? நம்ம கதவை அடைக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடியதான வார்த்தைகள் கவனமா பேசணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம நீதிமொழிகள் 13 நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்துல, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்குறானா, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம வாயில எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஒருத்தட்ட நம்ம உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு நம்ம எந்திரிச்சு போயிடணும். அதிகமான நேரம் அவங்களோட நம்ம உட்கார்ந்து பேச பேச அங்க எது வரும் அப்படின்னா கலக்கம் வரும், சண்டை வரும். அது முடிவுல எதை உண்டாக்கும்னா சண்டையை உண்டாக்கும். அப்ப நம்ம எதை பேசணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நான் நல்லதை பேசணும், ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்படக்கூடியதான வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளா இருக்கணும். நம்ம பார்க்கிற எபேசியர்ல, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்ம வாயில இன்னைக்கு கெட்ட வார்த்தைகள் பேசுறோமா? சாபமான வார்த்தைகள் பேசுகிறோமா? இல்ல அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுகிறோமா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அதான் நம்ம மத்தியில பார்க்கிறோம், வாய்க்குள்ள போகிறது தீட்டுப்படுத்தாதான். எது தீட்டுப்படுத்துமா? உள்ளத்துல இருந்து பிறக்கிறதா மனுஷனை தீட்டுப்படுத்துமா? இப்ப நம்ம வாய்க்கு ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வாய்க்கு பூட்டு போட்டுருங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, நான் தீயது எதையுமே பேசக்கூடாது, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை நான் பேச எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி தாவீது எப்படி ஜெபித்தாரோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இப்பொழுது நம்ம வாழக்கூடியதான இந்த சமுதாயத்துல என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபித்து விட்டு நம்மளோட காரியங்களுக்கு நம்ம போகணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இடங்க விட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. நம்முடைய பேச்சுகள் என்ன பண்ணணும்? தூய்மையா இருக்கணும், அது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம தானியேல பார்க்கிறோம், ருசியுள்ள பதார்த்தங்களை அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரா? ஆண்டவருக்கு முன்னாடி தீர்மானம் எடுத்தாரா? நம்ம நீதிமொழிகள் 23 நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் ஃபுல்லாவே நம்ம பாருங்களேன். நீதிமொழிகள் 23 நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தா உனக்கு முன்னாடி இருக்கிறத நீ நன்றாக கவனித்து பார் என்று பாருங்க. நீதிமொழிகள் 23 எல்லாரும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில எதை வைக்கணுமா? கத்திய வையா. எத்தனை பேர் கத்திய வைக்கிறோம்? நம்மளை காட்டிலும் இந்த வெளியில இருந்து நமக்கு வரக்கூடியதான விழாக்கள்ல வரக்கூடியதான ருசியுள்ள பதார்த்தங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடனே என்ன பண்ணக்கூடாது? வாங்கிட்டு வந்த உடனே பாக்ஸை ஓபன் பண்ணி உடனே வாய்க்குள்ள போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி இருக்கிறத நீ நல்லா கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அது கட்டாயம் நம்மளை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நல்ல டேஸ்டா இருக்கும், நிறைய நெய் போட்டிருக்கலாம், நிறைய பால் ஊத்தி இருக்கலாம்.
ஆனா அது நம்மளை தீட்டுப்படுத்தும். நமக்கு முன்னாடி இருக்கிறத அது எவ்வளவு ருசியா இருந்தாலும் நீ அதை என்ன பண்ணாத, சாப்பிடாத. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அதனால நமக்கு முன்னாடி வைக்கக்கூடியதான உணவுகள் பரிசுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க 5வது வசனத்துல, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குமா, என்னையே போல இருக்கும் என்று சொல்லி இதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸ்கூல்ல நிறைய டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடினமா நடத்துவாங்க. அவங்கள சில மாணவர்களுக்கு நமக்கெல்லாம் பிடிக்காது. இப்ப நம்மளாம் படிச்ச காலத்துல நிறைய சார் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. நிறைய டீச்சர் அடிப்பாங்க, தலையிலே கொட்டுவாங்க. நாங்க படிக்கக்கூடிய காலத்துல தலையில கொட்டுவாங்க. இப்ப எல்லாம் அடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் வந்திருக்கு. அதனாலதான் பசங்க என்ன பண்றாங்க, வழி தவறி போறாங்க. ஏன் அப்படின்னா அங்க கடிந்து கொள்ளுதல் இல்லை, ஒரு அடி இல்லை. நாங்களாம் நம்ம படிக்கும் போது பெரம்ப வச்சு என்ன பண்ணுவாங்க, இங்க நின்று அங்க அடிப்பாங்க. வீங்கதான் செய்யும், தலை வலிக்கதான் செய்யும். ஏன் அப்படின்னா அந்த சார் ஏன் கடிந்து கொள்றாங்க அப்படின்னா நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு தான். அந்த கடிந்து கொள்ளுதல சில நேரங்கள்ல நம்ம ஏற்றுக்கொண்டா இன்னும் பாருங்க, நம்ம சின்ன வயசுல நம்ம அடிச்சவங்கள நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்ம அடிச்சு படிக்க வச்சனாலதான் நம்ம நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நம்முடைய ஊழியக்காரரா இருக்கட்டும், நம்முடைய ஒருவேளை நல்ல வயது முதிர்ந்த ஒரு விசுவாசியோ அல்லது அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தா, நம்ம தவறு செய்யும் பொழுது, நம்மளை சீர்திருத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்ப பாஸ்டர் நம்ம தலையில கொட்டுனா நம்ம வாங்கிக்கிற மாட்டோம், திருப்பி அடிச்சிருவோம். இப்ப இருக்கிறவங்க அப்படித்தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை ஏற்றுக்கொள்ளணுமா. அவங்க சொல்லக்கூடியதான வார்த்தைகள், அவங்க சொல்லக்கூடியதான ஆலோசனைகள், அவர்கள் சொல்லக்கூடியதான கடிந்து கொள்ளுதலை சில நேரங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. இப்பெல்லாம் நம்ம கடிந்து கொண்டா இந்த சபை இல்லைன்னா பக்கத்துல இன்னொரு சபை, அப்படி ஒரு நாள் போக கூடாது. அங்க கடிந்து கொள்ளுதல் இருக்காது, அங்க ஆண்டவருடைய வசனங்கள் சரியாக போதிக்கப்படாது. ஆனா இங்க கடிந்து கொள்ளுதல் இருக்கும்போது அதற்கேற்ற வசனங்கள், அதற்கேற்ற நல்ல வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்கும் போது அதை அல்ல தட்டாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கும். பிற்காலத்துல நீங்க யோசிப்பீங்க, அன்னைக்கு பாஸ்டர் இந்த காரியத்தை எனக்கு சொன்னாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்ப யோசிக்கும் போது ஆண்டவர் உங்க மூலமாக மகிமைப்படுவா. அதனால ஊழியக்காரங்க சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை கடினமா சொல்லும் பொழுது, அது ஆண்டவருக்குள்ளாக இருந்து சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இது எனக்கு நல்லதாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஊழியக்காரங்க பேசக்கூடியதான வார்த்தைகள் அவங்க உள்ளத்துல இருந்து வரல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, இந்த வார்த்தைகள்ல நமக்கு ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த வசனத்தை தான் நம்ம ஊழியக்காரங்க போதிக்கும் போது சில வசனங்கள் நம்மளை என்ன பண்ணும், சுட்டி காட்டும். நீ பாவம் செய்யறன்னு சொல்லி சுட்டி காட்டும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஊழியக்காரங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு சேரும். பிற்காலத்துல இது எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால இந்த வசனத்தை கேட்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாய்க்கு காவல் வைக்கும் பொழுது நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சில நேரங்களை பெற்றுக்கொள்ள இந்த வாய் தடையா இருக்குது. அதனால இந்த இடத்துல தாவீது தீர்மானம் பண்ற மாதிரி எல்லா காரியத்திலும் நம்ம தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம பயணம் செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.